பொங்கல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானு, ஹஸ்பண்ட், பாப்பா 3 பேருமே கிளம்பி சித்தி ஊருக்கு வந்திருந்தோங்க. எங்கள கொண்டு வந்து ட்ராப் பண்ணிட்டு ஹஸ்பண்ட் வந்து பொள்ளாச்சிக்கு கிளம்பி போயிட்டாங்க. சித்தி பொண்ணு வந்து பெங்களூர்லேருந்து வந்திருந்தாங்க. சரி ஊருக்கு போலான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. வாங்க போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்ததுக்காக வந்திருந்தோங்க. அ தைப்பொங்கல் வந்து இங்க செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க நாங்க எங்க வீட்ல பொங்கல்லாம் வச்சு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு தான் இங்க வந்தோம். ஏன்னா அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் வந்து சித்தி வீட்ல செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்த அன்னைக்கு வந்து அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல் அன்னைக்கு காலையிலேயே எல்லாரும் குளிச்சு கிளம்பிட்டு கோயிலுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு தாங்க வந்திருக்கிறோம். மலனூர்ல இருக்க செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு தாங்க வந்தோம். வந்து ரொம்ப நாள் ஆன மாரி இருந்துச்சு. சரி வந்தோம் சாமி கும்பிட்டுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நானு, பாப்பா, சித்தி, சித்தி பொண்ணு நாங்க 4 பேரும் வந்து சாமி கும்பிட்டுட்டோங்க. கும்பிட்டுட்டு அங்க பக்கத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா, திருமலையாத்தா கோயில்னு இருக்குதுங்க. அது மாடகுலத்துக்காரவங்க எல்லாருமே அங்க வந்து சாமி கும்பிட்டு தான் போவாங்க. வீரகுமார் கோயில் போறவங்க எல்லாருமே. சரி எங்கேயுமே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. லாஸ்ட் 2 மந்த்ஸ் முன்னாடி குரு பூஜை நடந்திருந்தது. அதுக்கு என்னால வர முடியல. சரி இங்கேயும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போலான்னு சொல்லிட்டு வந்து நல்லபடியா திருப்தியா சாமிலாம் கும்பிட்டுட்டாங்க. கும்பிட்டுட்டு சரி வீட்டுக்கு போனோம். போனதே ஆத்துல தண்ணி போகுது அப்படின்னு சொன்னங்காட்டி பாப்பா ஆத்துக்கு போணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும், சித்தி பொண்ணு, பாப்பா 3 பேரும் ஆத்துக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் அங்க இருந்துட்டு, பாப்பாவ ஆத்துலயுமே குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டோங்க. அதுக்கடுத்து நடந்தது எல்லாமே அடுத்த ஷார்ட்ஸ்ல நான் ஷேர் பண்றேன். என்னோட வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.